வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க சபரி. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, எங்கேயும் வரலங்க. வீட்ல தான் இருக்கோம். அதான் கிரீன் மேட் பின்னாடி நின்னு பேசிட்டு இருக்கேன். ஓகேங்க. ஆல்ரெடி டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நான் இந்த வின்டர் சீசனுக்கு காஷ்மீருக்கு ஒரு பிளான் போட்டேங்க. ஸோ அந்த பிளான் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் உங்களுக்கு இந்த வீடியோ. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நம்மளால ட்ராவல் பண்ண முடியல. பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ல எல்லாம் பண்ண முடியலன்னு சொல்றதை விட ஸோ அதனால தாங்க இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். இதுலேயே பட்ஜெட்ல தான் நான் காஷ்மீர் ட்ரிப் பண்றது போட்டேன். பிகாஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ரொம்ப பட்ஜெட்டாக தான் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். எந்தெந்த அமௌண்ட்லாம் சேவ் பண்ண முடியுமோ அதெல்லாம் சேவ் பண்ணி அடுத்த ட்ரிப்புக்கு போடுறது தான் என்னோட என்னோட ஒரு பிளானு. ஸோ அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் யாராவது காஷ்மீருக்கு பட்ஜெட்டில் போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையவே கிடைக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். நான் வந்து அக்டோபர் 15 அன்னைக்கு இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணேங்க. ஜனவரியில் போக வேண்டியது அக்டோபர் 15க்கே நான் டிக்கெட்டுங்கிறத போட்டுட்டேன். அப்போதைக்கு காலகட்டத்திலன்னு பார்க்கும்போது ரிசர்வேஷன் பீரியட் வந்து 120 டேஸ் இருந்தது. பட் நவம்பர்லேருந்து அதை 60 டேஸாக குறைச்சிட்டாங்க. ஸோ நம்மளால் இப்போ 60 டேஸ்க்கு முன்னாடி நம்ம பிளான்ன்றதை போட முடியும். நான் 60 டேஸ்க்கு முன்னாடி போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போதைக்கு டிக்கெட்லாம் அவைலபிளாக இல்லை. ஆல்ரெடி புக் பண்ணி தான் இருந்தது. பட் இப்போ அந்த மாதிரியான நிலைமை இல்லைங்க. இன்னும் கொஞ்சம் பிளானை நம்ம ஈஸியாகவே போட முடியும். பிளான் போடுறதுன்றது இன்னும் கொஞ்சம் சுலபமாகவே ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனக்கு மட்டும் 60 டேஸில் முன்னாடி போடுற மாதிரி இருந்த ஆப்ஷன் இருந்திருந்தால் அந்த ட்ரிப்பே நடந்திருக்காது. அது என்னன்னு சொல்கிறேன். ஓகே மக்களே, ஒரு ட்ரிப்புனாவே நான் அந்த மாதிரி நிறைய எழுதுவேங்க. சும்மா அந்த கன்னியாகுமரி ட்ரிப்புக்கே நான் நிறைய பிளான்ன்றதை போட்டேன். பிகாஸ் எந்தெந்த இடத்துல தான் கனெக்டிங் ட்ரெயின் இருக்குது, உங்களுக்கு ட்ரெயின் வீடியோவும் கொடுக்கணும், அதே சமயம் நான் எக்ஸ்ப்ளோரும் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய ரிசர்ச்ன்றதை பண்ணுவேன் நான். நீங்கள் பார்த்தாவே தெரியும். ரிசர்ச்லாம் எதுக்கு பண்ணலன்னா ஒன்றும் இல்லைங்க. பஸ்லேயே போனால் எந்த சிக்கலும் இல்லை. பட் அதிகமான ட்ரெயின்ஸை கனெக்ட் பண்ணணும், ட்ரெயின் வீடியோ எனக்கு நம்ம சேனலுக்கு போடணும், நீங்களும் விரும்பி பார்ப்பீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த மாதிரியான பிளான் எல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே மக்களே, நான் வந்து அந்தமான் எக்ஸ்பிரஸ் தாங்க சூஸ் பண்ணியிருந்தேன் காஷ்மீர் போகிறதுக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க அந்தமான் எக்ஸ்பிரஸ்லாம் போனீங்கன்னா ட்ரெயின் ட்ராவலே வெறுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் ட்ராவல் பண்ணணும், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் இப்போ நியூ டெல்லியே போகிறீங்கன்னு வைங்க, தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ், ஜிடி எக்ஸ்பிரஸ், கரீப் ரத் எதை வேணால் யூஸ் பண்ணி நீங்கள் போகிறீங்கன்னு வைங்க. டெல்லியிலேருந்து நமக்கு கட்ரா, இப்போதைக்கு கட்ரா வரைக்கும் தான் ஆப்ஷன் இருக்குது. உத்தம்பூருக்கு போயிட்டு கூட போகலாம். ஸோ சொல்கிறேன், அதை பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறேன். டெல்லியிலேருந்து நீங்கள் மேற்கொண்டு போகணும்னா உங்களுக்கு ட்ரெயின் ஆப்ஷன்ஸ் கம்மி தாங்க. உத்தர் சம்பல் கிராந்தி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது மட்டும் தான் நியூ டெல்லியிலேருந்து ஆரிஜினேட் ஆகக்கூடியது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் நார்த் இந்தியா சைட் போனதில்லை. ஸோ என்னோட ப்ரெஃபரன்ஸ் என்னவா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எங்கே ஆரிஜினேட் ஆகுதோ அங்கேருந்து கிளம்புற மாதிரியான ட்ரெயின்ஸ் தான் நான் பார்த்தேன். பிகாஸ் நார்த் இந்தியான்றதால வடக்கு வடக்கு நண்பர்கள் தொல்லை இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தினால நான் இந்த ஆப்ஷனை எடுத்தேன். ஸோ ஆரிஜினேட் ஆகி போகிறது உத்தர் சம்பர்க் கிராந்தி எக்ஸ்பிரஸ். நிறைய பேர் இதை வந்து சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் டெல்லி வரைக்கும் போயிட்டு உத்தர் சம்பர்க் கிராந்தி பிடிச்சி உத்தம்பூர் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் உத்தர் சம்பர்க் கிராந்தியில் 2 ஸ்லீப்பர் கோச் தான் இருக்குது. ஸோ டிக்கெட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதனால் நான் இந்த பிளானை ஒமிட் பண்ணிவிட்டு நான் டேரெக்டாகவே அந்தமான் எக்ஸ்பிரஸ் மூலமாக கட்ரா போயிடலாம் அப்படின்ற ஒரு பிளானை வச்சாங்க. நீங்கள் ஸ்ரீநகர், அதாவது காஷ்மீர் போகணுன்னா நீங்கள் உத்தம்பூரில் இறங்கினா கூட போதும், இல்லை ஜம்மு தாவியில் இறங்கினா கூட போதும். பட் நான் கட்ரா போனது அந்த மாதா வைஷ்ணவி தேவி டெம்பிளை தரிசிக்கணும் அப்படின்றதுக்காக தாங்க. ஆல்ரெடி யூஎஸ்பிஆர்எல் ப்ராஜெக்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் ஜனவரி 5 நமக்கு ட்ரெயினுங்க. சென்னை சென்ட்ரலில் காலையில் 5:30 6 சம்திங் அந்த ட்ரெயின் அந்தமான் எக்ஸ்பிரஸ்ஸு நம்மளை போயிட்டு டியூஸ்டே மார்னிங் 11 AM நம்மளை கட்ராவில் போய் ரீச் பண்ணிடுவாங்க. இப்போ வின்டர் சீசன்றதால ட்ரெயினோட டிலே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். 12 ஹவர்ஸ் கூட இருக்கலாம், 24 ஹவர்ஸ் கூட இருக்கலாம். அது நம்மளோட நேரத்தை பொறுத்து தான். நான் அந்த டிலே எல்லாமே கால்குலேட் பண்ணி தாங்க என்னோட ஷெடியூல்ன்றது போட்டேன். ஜனவரி 7 நான் கட்ராவை போய் ரீச் பண்ணிடுவேன். ஜனவரி 8 வெனஸ்டே மார்னிங் 10 o'clock கட்ராவில் ஒரு டார்மெட்ரி எடுத்துருந்தேன். ₹100 தான் டார்மெட்ரி. மாதா வைஷ்ணவி தேவி டெம்பிள் வந்து கொஞ்சம் மலை மேலே இருக்குங்க. ஸோ நம்ம ட்ரெக் பண்ணி ஏறி இறங்கி வர மாதிரி இருக்கும். ரொம்ப டயர்ட் ஆகிடுவோம். ஆனால் அதுக்கு அடுத்தது கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை. அதுக்காக அந்த டார்மெட்ரியில் ₹100 இருந்தது, பட்ஜெட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிலே டார்மெட்ரி எடுத்துட்டாங்க. அண்ட் வெனஸ்டே ஃபுல்லாக ஸ்டே பண்ணிவிட்டு தேர்ஸ்டே நாம் வந்து காஷ்மீர் எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிடுவாங்க. தேர்ஸ்டே, அதாவது ஜனவரி 9 மார்னிங் 5 மணிக்கு கட்ராவில் ஒரு ட்ரெயின் இருக்குங்க டெல்லி வரதுக்கு. வந்தே பாரத் ட்ரெயின் இருக்குது. ஸோ அந்த ட்ரெயினில் தான் நான் புக் பண்ணியிருந்தேன். நான் வந்து கட்ராலேருந்து உத்தம்பூருங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஷனே தான். இப்போ பேர் வந்து மாற்றிட்டாங்க, எம்சிடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மாற்றிட்டாங்க. அது பேர் எனக்கு நுழையில உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். உத்தம்பூர்னு இந்த ஸ்டேஷனை தான் இப்போ பேர் மாற்றிருக்காங்க. ஸோ 5 மணிக்கு கட்ராவில் ட்ரெயின் ஏறி உத்தம்பூர் வந்து இறங்கிடுவாங்க. ஒரு கோட்டுன்றது இருக்கு இல்லையா, அதிகாலை எழும் பறவை தொலைதூரத்திற்கு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சுற்ற வேண்டியது நிறையவே இருக்குது. அப்படின்றதால நான் ஏர்லி மார்னிங்காக இருக்க மாதிரி ட்ரெயின் சூஸ் பண்ணேன். எந்த ட்ரெயினுமே கிடைக்கல, வந்தே பாரத் தான் கிடைச்சிது. ஸோ
ஓகே ஃபர்ஸ்ட் டைம் வந்தே பாரத்தில் போகிற மாதிரியும் இருக்கும், நம்ம சீக்கிரமாக போகிற மாதிரியும் இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்தே பாரத் தாங்க புக் பண்ணிட்டேன். என்னதான் இந்த ட்ரிப்பை பட்ஜெட்டாக போட்டாலும் இந்த வந்தே பாரத்தோட ட்ரெயின் டிக்கெட் வந்து நம்ம பட்ஜெட்டை விட மீறிடுது. பட் எனக்கு வேற சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அதை சூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்க, ஒரு 8:00 இல்லை 7:30 வாக்கில் நம்ம உத்தம்பூரை போய் ரீச் பண்ணிடுவோம். உத்தம்பூர்லேருந்து பனிஹால் நம்ம போய் ஆகணுங்க. ஏன்னா பனிஹால்ல இருந்து தான் நமக்கு ஸ்ரீநகருக்கு அந்த டெமு ட்ரெயின் இருக்குது, டீசல் எலக்ட்ரிக்கல் மல்டிபிள் யூனிட் ட்ரெயின் இருக்குது. ஆனால் அந்த ரூட்டுமே சூப்பராக இருக்குங்க, ஃபுல்லாக ஸ்னோ படர்ந்து, அதுவும் நம்ம வின்டர் சீசனில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ பனி எல்லாமே படர்ந்து அது மேலே போகும்போது எல்லோ சொர்க்கத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ட்ரெயினில் நம்ம ஸ்ரீநகரை போய் ரீச் பண்ணோங்க. ஸ்ரீநகரை சுற்றி ஒரு சில பிளேஸ்லாம் இருக்குங்க. உதாரணத்துக்கு சோன்மார்க், குல்மார்க், பெஹல்கம் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரானரி பிளேசஸ் எல்லாமே இருக்குது. ஸ்ரீநகர்லையுமே தால் லேக்கு, அந்த ஒரு சில கார்டன், துலிப் கார்டன் அதெல்லாமே இருக்குது. அதெல்லாமே நான் பார்க்கறதுக்கு டைமும் இல்லை, அதே சமயம் பட்ஜெட்டும் இல்லைங்க. ஸோ அந்த ட்ரெயினை ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிளான்ன்றதை போட்டேன். நீங்கள் அந்த மாதிரி போடாதீங்க, நான் பண்ண தப்ப நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் ஸ்ரீநகரில் ரூம் எடுத்துக்கோங்க, ஒரு 2 டேஸ் தங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டே இந்த ஸ்ரீநகருக்கு சுற்றி இருக்க பிளேசஸ், அதாவது டால் லேக்கு, அந்த துலிப் கார்டன் அதெல்லாம் பார்த்துருங்க. ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக சோன்மார்க்கும் குல்மார்க்கும் பெஹல்கம் மட்டும் நீங்கள் பார்க்குற மாதிரி வாங்க. செகண்ட் டே மார்னிங் பெஹல்கம் போயிட்டு வந்துருங்க, தேர்ட் டே மார்னிங் குல்மார்க் போயிட்டு வந்துருங்க. அண்ட் 2 நாள் நீங்கள் 3 டேஸ் ஆர் 2 டேஸ் நீங்கள் ஸ்ரீநகரில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்ரீநகர்லேருந்து பனிஹால் வந்துருங்க. பனிஹால்லேருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி நீங்கள் உதம்பூர் வந்தாலும் உதம்பூர்லேருந்து நீங்கள் ரிட்டர்ன் ஆயிடலாங்க. இப்போ சொல்கிறதாங்க ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ட்ரெயின்லேயே நம்ம உதம்பூர் வரைக்கும் போயிடலாங்க. உதம்பூர் வரைக்கும் போகிறதுக்கு ஒரு 950 சம்திங் தான் ஆகும். 920 ருபீஸ் தான் சென்னையிலேருந்து. பட் உதம்பூர்லேருந்து நீங்கள் பனிஹால் போய் ஆகணுங்க. இப்போ யூஎஸ்பிஆர்எல் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ஒரு சூப்பர் பிளான்ன்றது போடுறாங்க. யூஎஸ்பிஆர்எல் இந்தியாவின் கனவு ரயில்வே ப்ராஜெக்ட், அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தமிழ்லேயே நான் மட்டும்தான் போட்டேன் இப்போதைக்கு. அண்ட் இப்போ இது ட்ரெண்டிங் ஆகிறதால நிறைய பேர் போடுறாங்க. பட் நான் அப்போவே போட்டேன், கொஞ்சம் அதிகமாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த வீடியோக்கான ரீச்ன்றது இல்லை. ஸோ லைக் டிஸ்கிரிப்ஷன் தாங்க, கண்டிப்பாக போய் பாருங்கள் மக்களே, எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். அந்த யூஎஸ்பிஆர்எல் ப்ராஜெக்ட் முடிஞ்சதுன்னா காஷ்மீர்ன்றது எல்லாத்துக்குமான பிளேஸாக மாறிடுங்க. காஷ்மீர் போகிறதுனா ஒரு கனவாக இருந்ததெல்லாம் அதெல்லாம் இப்போ நினைவாக போகுது. ஈஸியஸ்ட் வேல நம்ம காஷ்மீரை போய் ரீச் பண்ணிடலாம். ஸோ அது எல்லாமே இருக்கட்டும். இப்போ நான் பிளான் போட்டதை மட்டும் சொல்லிடுறேங்க. உத்தம்பூர்லேருந்து பனிஹாலுக்கும், பனிஹால்லேருந்து உத்தம்பூருக்கும் இந்த யூஎஸ்பிஆர்எல் ப்ராஜெக்ட் மூலமா லிங்கேஜ் இருக்குது. பட் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்ததால் இப்போ பனிஹால்லேருந்து நம்ம உத்தம்பூர் வரைக்கும் நம்ம டாக்ஸியில் தாங்க போகிற மாதிரி இருக்கும். டாக்ஸியில் போகலாம், பஸ்ஸில் போகலாம். பஸ்லலாம் நமக்கு ரொம்ப லேட் ஆகிடும். 6 hours to 8 hours ட்ராவல் டைம் வந்துடும். டாக்ஸிலேயே கூட 3 to 5 hours ட்ராவல் டைம் எடுத்துக்கும். டாக்ஸியில் 450 to 600, 700 அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரைஸ்ன்றது இருக்கும். அண்ட் போகிறதுக்கு ஒரு 600, வரதுக்கு ஒரு 600, 1200 ஆகிடும். நான் இப்போ இந்த பிளானை கேன்சல் பண்ணுறேங்க. பிகாஸ் யூஎஸ்பிஆர்எல் ப்ராஜெக்ட் போட்டாங்கன்னா அந்த 1200 ருபீஸ் எனக்கு சேவ் ஆகும். இந்த டிக்கெட்டோட கேன்சலேஷன் ஃபீஸ் அதெல்லாமே சொல்லிட்டு பார்க்கும்போது என்னதான் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. யூஎஸ்பிஆர்எல் ப்ராஜெக்ட் முடிஞ்சிட்டும், நான் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறமா நம்ம பிளானை கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி போட்ட பிளானை நான் இப்போ கேன்சல் பண்ணிடுறேங்க. டிக்கெட் எல்லாமே கேன்சல் பண்ணிடுறேன். உங்களுக்கு காஷ்மீர் போகிறீங்கன்னா இம்பார்ட்டண்டான ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாகணுங்க. நான் இந்த வீடியோவை காஷ்மீர் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா மேக் பண்ணலான்னு தாங்க நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நம்மளால் காஷ்மீர் போக முடியல. நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன், பேஷன் வர்சஸ் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னோட ப்ரொஃபஷனை சூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்லாம் நான் இருக்கேன். அப்படி சூஸ் பண்ணால் தான் அட்லீஸ்ட் நான் பேஷனை கண்டினியூ பண்ண முடியும். பேஷனை சூஸ் பண்ணேன்னா ப்ரொஃபஷன் ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்கேன். ஸோ அதனால் நான் வித்ட்ராவல் பண்ணிக்கிறேன் என்னோட காஷ்மீர் ட்ரிப்பை. நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், வின்டர் சீசன்றதால ட்ரெயினோட டிலேன்றது எக்கச்சக்கமாக இருக்கும். முக்கால்வாசி ட்ரெயின் நம்ம டிலேல தான் போய் ரீச் பண்ணோம். ஸோ அந்த டிலேக்கெலாம் ஏற்ற மாதிரியான கால்குலேஷன் உங்ககிட்ட இருக்கணுங்க. நீங்கள் ரிட்டர்ன் ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணும்போது பார்த்து தான் நீங்கள் புக் பண்ணி ஆகணும். சப்போஸ் நீங்கள் கரெக்டாக பிளான் போடுறீங்கன்னா அது ஃபெயில் ஆகிறதுக்கு தாங்க முக்கால்வாசி சான்ஸ் இருக்குது இந்த வின்டர் டைம்லன்னு பார்க்கும்போது. ஏன்னா ட்ரெயின் டிலே ஒரு 10 மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களோட பிளான்லேருந்து நீங்கள் ஒரு சில பிளேசஸை ஸ்கிப் பண்ணுற மாதிரி வரும். அப்படி இல்லை, எல்லாமே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 நாளுக்கு அப்புறமும் ஒரு டிக்கெட் போட்டு வச்சுருங்க, சேஃப்டியாக. ஏன்னா டிலேன்றது ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி 12 hours 24 hours போயிடுச்சுன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான உங்கள் பிளானை நீங்கள் போட்டாகணுங்க. இது முக்கியமான விஷயம். அண்ட் கோல்டுன்றது -டிகிரியில் இருக்கும். ஸோ உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. என்னோட பிளானை வித்ட்ரா பண்ணதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான ரீசன். என்னால் குளிர் தாங்க முடியாது, என்னதான் மெடிக்கலாக இருந்தாலும். நானும் ஒரு மனிதன் தான். ஸோ அதுக்காக குளிர் என்னால் தாங்க முடியாது. மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துருச்சுன்னா அதுக்கான பேக்கப் ஃபண்டு என்கிட்ட இல்லை. ஸோ அதுதான் மெயின் ரீசன். இந்த மாதிரியான பல ஃபேக்டர்ஸுங்க. ஸோ அதனால தான் வித்ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க மக்களே.
அண்ட் லக்கேஜஸ் மேக்ஸிமம் கேரி பண்ணிட்டு போகாதீங்க. இப்போ போனீங்கன்னா அந்த டாக்ஸில லக்கேஜஸ் தூக்கிட்டு அலையறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். யுஎஸ்பிஆர்எல் முடிஞ்சிருச்சுன்னா ரொம்ப சிம்பிளா நம்ம போயிட்டு வந்துடலாங்க. எந்த ப்ரெஷருமே இல்லாம போயிட்டு வந்தோம்னா யுஎஸ்பிஆர்எல் ஜனவரி 26 ஓப்பன் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஹோப் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நம்புவோம். யுஎஸ்பிஆர்எல் வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். இந்தியாவில் ரிபப்ளிக் டே ரிபப்ளிக் டே ஆர் இண்டிபெண்டன்ஸ் டே அந்த மாதிரியான டேல ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனவே என் பிளான் ஃபெயில் ஆனாலும் நான் போட்ட பிளான்ன்றது உங்கள்கிட்ட சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த பிளான்ல இருந்து நான் ஒரு சில ஆல்டர்னேஷன் சொல்லிடுறேன். சப்போஸ் நீங்க போறீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஜனவரி 5 அந்தமான் எக்ஸ்பிரஸ்ல நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேங்க. டியூஸ்டே காலையில நான் கட்ராக்கு போயிடுவேன். ஸோ கட்ராவில் எப்படியும் ஒரு 24 மணி நேரம் கிட்ட வந்து 24 மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டேன். கோவிலுக்கு மேலே போயிட்டு வரதுக்கு 12 மணி நேரம். நான் டார்மெண்ட்ரி ஒரு நாள் எடுத்திருந்தேன். ஸோ அதாவது ஜனவரி 8 டார்மெண்ட்ரி ₹100 டார்மெண்ட்ரி இருக்கு. நம்ம கட்ராவில் ஸ்டே பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ஸ்டே மார்னிங் வந்தே பாரத்தில் கிளம்பி நான் உத்தம்பூர் வந்துருவாங்க. அண்ட் உத்தம்பூர்ல இருந்து பனிஹாலுக்கு டாக்ஸில தான் நம்ம போகணும். அண்ட் பனிஹால் போயிட்டு அங்கேருந்து நமக்கு ட்ரெயின் இருக்குங்க ஸ்ரீநகருக்கு. ஸோ ஸ்ரீநகருக்கு போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் நான் பனிஹாலே வந்துட்டு அன்னைக்கு பனிஹால் வந்துட்டு பனிஹால்லேருந்து டாக்ஸி மூலமாக நான் உத்தம்பூர் வந்துடுவேன். அண்ட் உத்தம்பூர்லேருந்து டெல்லிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குங்க, நைட் ட்ரெயின். ஸோ அந்த ட்ரெயினில் நான் டெல்லி வந்துடுவேங்க. டெல்லி வந்து மார்னிங் ஒரு 10 o'clockலாம் ரீச் பண்ணிடுவேன். அண்ட் ரீச் பண்ணதுக்கப்புறமா அங்கே இருக்க ஷாப்பிங் டெல்லி கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு நைட் நமக்கு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் இருக்குங்க. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் மூலமாக நான் சென்னை வரதான் தான் பிளான் இருந்தது. ஸோ இதுதான் என்னோட பிளான். நான் பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக் என்னன்னா ஸ்ரீநகர் போயிட்டு அப்படியே மறுபடியும் ரிட்டர்ன் வரது தாங்க. நான் மட்டும் தனியாக போகிறதால எனக்கு ஸ்டே பண்ணுற இன்ட்ரெஸ்ட்ன்றது இல்லை. பிகாஸ் ஸ்டே பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு நைட்டுக்கு ₹1000 அந்த மாதிரி ஆகிடும். ஸோ 2 நைட் ஸ்டே பண்ணோம்னா ₹2000. அந்த ₹2000 வச்சு நான் மற்ற ட்ரிப்ஸ் ஏதாவது போட்டேன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அதனால ஸ்டே பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தேன். பட் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸ்ரீநகரில் ஒரு ரூம் ஸ்டேன்றது எடுத்துக்கோங்க. ஸ்ரீநகர் போயிட்டு ஒரு நாள் தங்கிடுங்க. தங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்ரீநகருக்கு சுற்றி இருக்க பிளேசஸ் எல்லாமே விசிட் பண்ணிடுங்க. அண்ட் மார்னிங் எழுந்திரிச்சோடனே உங்களுக்கு குல்மார்க் இருக்குது. ஸோ குல்மார்க் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் சோன்மார்க் லடாக் போகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சோன்மார்க் பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம், ஆர்எல் ஸ்கிப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அண்ட் பெஹல்காம் இருக்குது, பெஹல்காமை ஒரு நாள் எடுத்துக்கோங்க. அண்ட் மறுபடியும் நீங்கள் ரிட்டர்ன் ஸ்ரீநகர்லேருந்து பனிஹால் வந்துட்டு பனிஹால்லேருந்து உத்தம்பூர் வந்துட்டு நீங்கள் மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுதான் என்னோட பிளானு. ஷார்ட்டாக நான் உங்களுக்கு கீழே சொல்லிடுறேங்க. நான் சொல்ல வந்தது வேறு, பட் சொல்லிட்டு இருக்கிறது வேறு. ஸோ கீழே நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அண்ட் பட்ஜெட்னு பார்க்கும்போதுங்க அந்தமான் எக்ஸ்பிரஸில் ₹920 கட்ராவுக்கு, டார்மெட்ரிக்கு ஒரு டார்மெட்ரிக்கு ஒரு 100. அண்ட் அதுக்கப்புறமா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மூலமாக உதம்பூருக்கு வர்றதுக்கு ஒரு 380. அண்டு டாக்ஸி சார்ஜஸ் ஒரு 1200ங்க. 1200க்கு கம்மியாகவும் ஆகலாம், அதிகமாகவும் ஆகலாம். அண்டு உத்தம்பூர்லேருந்து டெல்லிக்கு ஒரு ₹385 ஸ்லீப்பர் கிளாஸில் போட்டேன். அண்ட் டெல்லி டு சென்னை தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் ₹820 ஆகுதுங்க. ஸோ இதுதான் என்னோட டோட்டல் பட்ஜெட்டாகவே இருந்தது. பட் யுஎஸ்பிஆர்எல் முடிஞ்சவொடனே நமக்கு ஈஸிங்க. இன்னுமே ஒரு ₹1000 ஸ்ட்ரைட்டாகவே நம்ம காஷ்மீர் போயிடலாம் அப்படின்றது தான் என்னோட எதிர்பார்ப்பு. பிகாஸ் அந்தமான் எக்ஸ்பிரஸ் ஆல்ரெடி கட்ரா வரைக்கும் போகுதுங்க. கட்ராலேருந்து நமக்கு ஸ்ரீநகர் வரைக்கும் இந்த அந்தமான் எக்ஸ்பிரஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவாங்கன்னு தான் என்னோட கெஸ்ஸிங்காக இருக்குது. அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 1050, 1100க்குள்ளே நம்மளால் ஸ்ரீநகரே போய் ரீச் பண்ணிட முடியுங்க. ஸோ அதனால் இப்போ யாரும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஜனவரியிலேருந்து நமக்கு ஈஸி காஷ்மீர் போகிறது 1100 அண்ட் வரதுக்கு ஒரு 1100, டோட்டலாக ஒரு 2500 வச்சுக்கோங்களேன். எக்ஸ்ட்ரா காசு எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும். 2500 தான் மேக்ஸிமம் நமக்கு ஆகும். அண்ட் ஸ்ரீநகரில் தங்குறதுக்கு ஒரு 2000 ₹1000 பர் டே. நீங்கள் சிங்கிளாக போகிறீங்கன்னா, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா அந்த வாடகை எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அது உங்களுக்கு அமௌண்ட் சேவ் ஆகும். பட் நான் சிங்கிளாக போகிற மாதிரியே சொல்கிறேன். 2500 ஃபார் ட்ரெயின், 2000 ஃபார் ஹோட்டல் ஸ்டே. அண்ட் அதுக்கப்புறமா அங்கே லோக்கல் வெஹிக்கிள் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வருங்க. ஸ்ரீநகர்லேருந்து குல்மார்க் போகிறதுக்கும் அண்டு பெஹல்காம் போகிறதுக்கும் அது ஒரு ₹1000, மேக்ஸிமம் ₹1000 வித் ஃபுட்டோட நமக்கு ₹1000 பெர் டே செலவாகிடும். குல்மார்க் ஒரு 1000, பெஹல்காம் ஒரு 1000, ஃபுட்டோட எக்ஸ்பென்ஸும் சேர்த்து சொல்கிறேன். அண்ட் ரூம் ஸ்டே ஒரு 2000 அண்ட் ட்ரெயினோட 2500. ஸோ 6500ல் நம்ம ஃபுல்லாகவே முடிச்சிடலாங்க. அண்ட் ஃபுட்டுக்கு நம்ம ட்ரெயினில் செலவு பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு 1000, 2000, 1500ங்க. ஸோ 7000 ஆர் 8000 நம்மளால் காஷ்மீர்ன்றது போயிட்டு வந்துட முடியும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிளானை நீங்கள் பண்ணுங்க. யூஎஸ்பிஆர்எல் ப்ராஜெக்ட் முடியட்டும். நான் உங்களுக்கு இன்னொரு டெடிகேட்டட் வீடியோ மேக் பண்ணி போடுறேங்க. நம்மளும் முடிஞ்சால் மார்ச் ஆர் ஏப்ரலில் காஷ்மீர் போகிற மாதிரி இருந்தால் போகலாம். போகிறதுக்கு முக்கால்வாசி சான்ஸ் இல்லை, பட் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து இன்னும் நிறைய வீடியோஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். சபரி அவுட்.